வணக்கம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கீழே வந்து வீடியோ பாருங்க. அந்த சென்னையில வந்து அந்த ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் மற்றும் எழும்பூர் ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்க சிகிச்சை பெண்ணை அவங்களோட குழந்தைய வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. அங்க டாக்டர் தப்பு பண்ணதுனால அந்த பொண்ணுக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. கால் பாதத்தை ரெண்டு பாதத்தையுமே எடுக்கிற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. இது வந்து யார் மேல தப்புன்னு பார்த்தீங்கன்னா அங்க வேலை செய்யற டாக்டர் மேலதான் தப்பு. டாக்டர் நம்பி தான் ஒவ்வொரு மக்களுமே போறாங்க. நடுத்தர மக்கள், ஏழை மக்கள்லாம் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்பி தான் போறாங்க. ஆனா அங்க வந்து கரெக்டா சிகிச்சை பண்றாங்கன்னு கேட்டா இல்ல. கடவுள் ரேஞ்சில் நம்ம நம்பி ஃபுல்லா நம்பி போறோம். ஆனா அங்க வந்து அவங்களே இந்த மாதிரி தப்பு பண்ணா நம்ம வேற எங்க போறதுன்னு தெரில. மக்களாகிய நீங்க வந்து ஷேர் பண்றதை விட இந்த வீடியோ எதுவும் தெரிஞ்ச டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவங்களுக்கு சஜஷன் கொடுங்க. நான் அவங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். தயவு செஞ்சு உங்களால முடிஞ்சது அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணுங்க. அவங்க வந்து 2021 இந்த விஷயம் நடந்துச்சு. அவங்க 4 வருஷமா எல்லா இடத்துலயுமே கேஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, மனு போடுறாங்க. ஆனா அதை வந்து நிராகரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இது வந்து பின்னாடி ஏகப்பட்ட மக்கள் நம்ம தான் கேட்கணும். இது பக்கத்து வீடு, பக்கத்து நாடு, பக்கத்து மாநிலம், இந்த மாதிரி எங்க நடக்குதுன்னுலாம் ப்ராப்ளம் இல்லை. நாளைக்கு நம்ம வீட்லயும் நடந்துடக்கூடாதுன்னா மக்களாகி நம்ம தான் எல்லா இடத்துலயுமே கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கறதுலாம் நம்ம இருக்கிறோம். பதில் சொல்ல வேண்டிய இடத்துல தான் கவர்மெண்ட் இருக்கு. தயவு செஞ்சு கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்கறது வந்து நம்ம முக்கியமான விஷயம். அந்த பொண்ணு இப்பதான் ஸ்கூல் படிக்குது. அந்த பொண்ணு வந்து எவ்வளவு கஷ்டப்படும்னு உங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு கேளுங்க, ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ்.